திருவாதிரை இருக்க. நீங்க ஒவ்வொரு நாளையும் எடுத்து இப்ப கந்த சஷ்டியை நான் வந்து மிக விரிவா விளக்குவேன். அது போல தீபாவளி இருக்கட்டும், நமது தீபாவளி நாள். அதே மாதிரி பொங்கலுக்கும் ஒரு பெரிய நுட்பம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வடாயனம் தென்னாயனம் அந்த பெயர்ச்சியினுடைய நாளாகவும் இப்படி பல கார்த்திகை பெரும் கார்காலத்தினுடைய ஒரு பெரிய விளக்கம் அங்க இருக்கு. இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்ம ஆடி பெருக்கு, ஆடியை பத்தி நிறைய பேசலாம். இதெல்லாம் தமிழர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விழுமியங்களாக, அதாவது இந்த வேர்ச்சுஸ்ன்னு சொல்லக்கூடிய விழுமியங்களாக கொடுத்திருக்கின்றார்கள் நமது தமிழர்கள். அப்ப அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. அப்ப ஒவ்வொன்றையும் ஒரு ஒழுங்காக கட்டமைச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒழுங்கு நாம நினைக்கிற மாதிரி இன்று நேற்று உருவாக்கப்பட்டதில்லை. இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினாலே எவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம உள்ளத்துல கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி அக்காலத்திலே நடந்திருக்கு. அப்ப இதை ஏன்னா பின்பற்ற அந்த ஒழுங்குதான் நிறைய பேருக்கு பிடிப்பதல்ல. இப்ப நோன்புகள் உதாரணத்திற்கு, இப்ப நம்ம யாரும் நோன்புகள் எல்லாம் கடைபிடிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நமக்கு அந்நியமா போயிருச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நிறைய நோன்புகள், விரதங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஒழுங்கு. அந்த ஒழுங்கு கேட்குது பாருங்க. அந்த ஒழுங்கை நம்ம உடைக்கணும்னு தான் பாக்குறோம். நமக்கு ஒழுங்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அதனாலதான் தமிழர்களுடைய இந்த கட்டமைப்பு தமிழர்களே எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் எதுக்கு வந்ததுன்னா, இந்த ஒழுங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாதான் வர்றாங்க. அவங்களுக்கு ஒழுக்கம் பிடிக்க மாட்டேங்குது. அதான் மீண்டும் சொல்றேன். அதாவது ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிளவோர் கிள்ளை அப்படின்னு சொல்றாரு. நீங்க திறந்துடாதீங்க. அத உங்களுக்கு ஒழுக்கம் போயிரும். அந்த ஒழுக்கம் இல்லாமல் போயிருவீங்க அப்படின்னு தமிழரை எச்சரிக்கிறார். யாரு? தொல்காப்பியர். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மரபை விட்டுதான் நம்ம விலகிறதுக்கு நம்ம அப்படி துடிக்கிறாங்க. ஏன்? அது யார் செய்யறா அப்படின்னு நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சோம்பலே வாழ்க்கையா வச்சிருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விழுமியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ச்சுஸ் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த கருத்தை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். பிறகு நம்ம இது எவ்வளவு ஆழம்னு பார்க்க போறோம். இன்னும் பார்க்க போறோம். இது முடியல. சரி, அடுத்தது இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? இங்க நிக்கிறோம். மீண்டும் அதே கருத்துக்கு நிக்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது இப்ப புறவியலை ஆழமாக பார்த்தாலும் பாருங்க, எத்தனை முறை பார்க்கிறோம்? 3 முறையே பார்த்தோம். வெவ்வேறு கோணங்கள்ல ஆழம் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கு. இப்ப அடுத்த நிலையில ஒரு ஒரு முறையில இங்க பார்த்துருவோம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அண்டமும் பிண்டமும். இப்போ அண்டத்துக்கு வரும். இப்போ இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்துவின் வாழ்வியல சிவசக்தி அறிவியல் இங்கே அறிமுகமாகின்றது. எப்படி அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதாவது ஆதிபகவன் ஒருமையில் இருமையாய், the divider of primal energy, duality in oneness அப்படின்றது. அப்ப சூரிய கலையை சிவம், அதாவது சிவனாகவும், அதாவது சந்திரக்கலையை சக்தி வடிவாகவும் பார்க்கின்றார்கள். ஏன் இந்த கட்டமைப்பு அமைக்கப்படுறதுல இரு நிலைகளை அதாவது விளக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சந்திரன் தேயும் வளரும் ஆற்றலை போல. நம்ம உடம்புல ஆற்றல் குறையும் வளரும். ஆற்றலின் வடிவே சந்திரன் தான். நீங்க சந்திரனுடைய ஆள் அறிவியல்ல நம்ம பெறும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும். இது இப்ப அகநிலைக்கு வந்துட்டோம். மீயண்ட கோஷத்தினுடைய அறிவியலுக்கு வந்திருக்கும். அதான் மூன் சைக்கிக் எனர்ஜி அப்படின்னு தமிழர்கள் அதை கண்டு கொண்டார்கள். அப்போ ஆற்றல் தேயும் வளரும் சக்தி அப்படின்னு, இது ரெண்டுக்கும் வேற்றுமை உண்டு. நான் தெளிவுபடுத்த இன்னைக்கு நேரம் பத்தாது. சக்தி என்பது வேறு, ஆற்றல் பொதுவாகவே ஆற்றல், சக்திக்கு பதிலாக ஆற்றல் பயன்படுத்தும் அப்படின்ற முயற்சியில தமிழர்கள் இறங்கியிருக்காங்க. ஆனா சக்தின்ற பொருள் ஒரு ஆழம் உடையது. அது பிறகு இன்னும் ஆழமாக விரிக்கிறேன். இன்றைக்கு நான் அதை விரிக்கல. ஆற்றல் வேற, அதாவது சக்தி என்பது குறித்து நகர்வது. ஆற்றல் என்பது பொதுவாகவே ஒரு எனர்ஜி. ஆனா இது சக்தி என்பது குறித்து நகரும் ஆற்றல் அப்படின்ற பொருள்ல வரும். அது பிறகு இதை பற்றி ஆய்வு செய்வோம். ஆனா இங்க என்னன்னா சந்திரக்கலை. அதே சூரியக்கலை என்பது அறிவு, ஞான புலம், கிரேஸ் ஃபீல்ட். இது என்ன அப்படின்னா, ஏன் இது தேயாத ஒன்று அப்படின்னு பாக்குறோம்னா, ஒரு நமக்கு அனுபவம் என்பது ஒரு முறை பெற்றுவிட்டால் அந்த அனுபவம் நிலைத்து விடும். அந்த அனுபவம் இருக்கும், நம்மோடு இருக்கும். அது அழியாது. ஆற்றல்
இன்னைக்கு நம்மளுடைய ஆற்றல் இன்னைக்கு கூடும், இன்னைக்கு குறையும். அதுதான் தேய்பிறை போல, வளர்பிறை தேய்பிறை போல.